வணக்கம், இது HD தமிழ். இந்த உலகத்துல டெக்னாலஜி அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே அதோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாவே இருந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ டெக்னாலஜி இல்லாம மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்ற அளவுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போன் எடுத்துக்கோங்களேன். ஒரு டைம்ல நம்ம யோசிச்சு பார்த்துருக்க முடியுமா? எங்கேயோ இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இங்க இருந்தே நம்ம பேச முடியும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இது இப்போ ஒரு பெரிய விஷயமா யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ நம்ம டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அந்த மொபைலை கையிலே எடுத்துட்டு போயிட்டு போன் இல்லாத காலகட்டம் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இது மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியும், தூரமா இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் பேச முடியும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா உங்களை பைத்தியம் தான் நினைப்பாங்க. என்னன்னா இவன் வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த டெக்னாலஜி இல்ல. இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல நம்ம புதுசா கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா இல்ல ஏற்கனவே இருந்திருக்கா அப்படின்ற இடத்துல கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா ஒரு சில 1000 வருஷத்துக்கு முன்னாடியே டெக்னாலஜி எல்லாம் இருந்திருக்கிறதுக்கான ப்ரூஃப் நிறைய இடத்துல காமிக்கப்படுது. இந்த புராண கதைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல ராமாயணத்துல விமானம் யூஸ் பண்ணப்பட்டதா சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பிளைட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபாஸ்டஸ்ட் டிராவல், பறந்து போறதுனால சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு நம்ம போயிட முடியும். ரொம்பவே ஈஸியான ஒரு டிராவல் அப்படின்னா அது பிளைட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த டைம்லயும் பிளைட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராமாயணம் கதையை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விமானம் பத்தி சில விஷயங்கள்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க. ராவணன் கிட்ட புஷ்பக விமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது மூலமா தான் அவர் டிராவல் பண்ணுவாரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா எங்கன்னா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன விஷயம்னா, அந்த பிளைட் எப்படி இருந்துச்சு, ஒரு டிராயிங் நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பறவையோட ஷேப்ல கைகள்லாம் இருக்கிற மாதிரி, அது மேல ஒரு ஆள் டிராவல் பண்ற மாதிரி தான் அந்த இமேஜ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப இருக்க எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பிளைட் பாத்திருக்காரு, இன்னொருத்தர் பிளைட் பார்த்தது இல்ல. இப்போ இந்த பிளைட் பார்த்தவர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, அந்த பிளைட்டை பார்த்துட்டு அது ஒரு நோட் எடுத்து வைக்கிறாரு. இந்த பிளைட் ஒரு பறவை மாதிரியே இருக்கு. இந்த பறவைகளுக்கு எல்லாம் எப்படி ரக்கா இருக்குமோ அதே மாதிரி இந்த பிளைட்டுக்கு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அவர் ஒரு நோட் எடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எழுதும் போது அப்படியே தான் சொல்ல முடியும். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பிளைட் பார்க்காத ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவர் பல வருஷம் கழிச்சு இந்த நோட் எடுத்து பாக்குறாரு. அப்போ அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு, அது மூலமா எல்லாரும் டிராவல் பண்ணிருக்காங்க, அது இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இவருக்கு தெரியும் இல்லையா? அது இவர் வரையறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வரைவாரு? இவர் சொன்ன அந்த விஷயத்த அப்படியே எடுத்து வரைவாரு. இது ஒரு பறவை மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு பறவை உருவத்தை வரைவாரு. இப்போ ஆளுங்கெல்லாம் இது மேல உட்காந்து டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ ஆளுங்கெல்லாம் பறவை மேல உட்காந்து டிராவல் பண்ற மாதிரி அவர் வரைவாரு இல்லையா? இப்போ அந்த பிளைட் எப்படி இருக்கும்னா ஒரு பறவை உருவத்துல இருக்கும், அதுக்கு ஒரு ரெக்கை இருக்கிற மாதிரி அப்படி வரைஞ்சிருப்பாரு. அதுல சிலர் டிராவல் பண்ற மாதிரி வரைஞ்சிருப்பாரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்த ஒருவேளை நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இதுக்காக நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா அந்த டைம்லயும் டெக்னாலஜி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் நான் சொல்றேன். தஞ்சை பெரிய கோயில் கூட எடுத்துக்கோங்களேன். அந்த மேல இருக்கிற அந்த கல் இருக்கு இல்லையா, அது எப்படி அது தூக்கி மேல வச்சிருப்பாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பம். ஆனா இன்னைய வரைக்கும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இதுதான் உண்மை அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அவ்வளவு எடை இருக்கிற ஒரு கல்ல அவங்க எடுத்து மேல வச்சிருக்காங்க. இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம கிட்டே இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா மேல வைக்க முடியும் இந்த டைம்ல. ஆனா அந்த டைம்ல எப்படி பாசிபிள் அப்படின்றதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி. ஆனா வச்சிருக்காங்களே, அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அது என்ன அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கல்லெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கரெக்டான ஷேப்ல கட் பண்ணிருப்பாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜில அது பாசிபிள். அப்போ என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது அங்க ஒரு கொஸ்டின் மார்க். இதெல்லாம் தான் ஒரு மர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம சொல்ல முடியும் அந்த டைம்ல டெக்னாலஜியே இல்ல அப்படின்ட்டு? ஒருவேளை இந்த டெக்னாலஜி அப்படின்றது எல்லா இடத்துலயுமே, அதாவது எல்லா காலகட்டத்திலயுமே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட உருவம், அதோட பேர் வேறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஹிஸ்டரி சேனல்ல கூட ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அதுல கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பிளைட்லாம் யூஸ் பண்ணிருக்கிறது, ஒரு சில 1000 வருஷத்துக்கு முன்னாடியே டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்டதா அதுல சொல்லியிருப்பாங்க. இந்த புராண கதைகள் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய அந்த டிராவலிங்க்கு
வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி பறந்து வந்தாங்க, ஒரு பறவை மாதிரி வந்து பறந்து வந்தாங்க அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் என்ன அப்படின்னா அது வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபிளைட் மாதிரியான ஒரு டெக்னாலஜியா கூட இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.